வணக்கம். பிஎம்சி நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அரபு சமூக விவகார அமைச்சர்கள் குழுவின் 44வது அமர்வின் தலைவரும் சமூக மேம்பாட்டு அமைச்சருமான ஒசாமா பின் சலே அல் அலாவி லெபனானில் உள்ள அரபு சபைகளின் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட அரபு உலகில் சமூக பொறுப்பு குறித்த 3வது அரபு மாநாட்டில் தொலைதூரத்தில் பங்கேற்றார். பொருளாதார மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை SDGs ஆதரிப்பதற்காக தனியார் துறை கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதில் கவுன்சிலின் கவனம் குறித்து அமைச்சர் அல் அலாவி வலியுறுத்தினார். விண்வெளி தகவல் தொடர்புகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் செயற்கைக்கோள் அதிர்வெண்களை பதிவு செய்தல் குறித்து விவாதிக்க பஹ்ரைன் விண்வெளி நிறுவனம் BSA மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் TRA ஒரு கூட்டத்தை நடத்தின. இரு தரப்பினரும் கூட்டாண்மைக்கான பகுதிகளை மதிப்பாய்வு செய்தனர் மற்றும் அல் முந்தர் செயற்கைக்கோள் அதிர்வெண் கோப்பை சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தில் ITU-வில் வெற்றிகரமாக தயாரித்து சமர்ப்பித்ததற்கும் பாராட்டியுள்ளார். மிக உயர்ந்த சர்வதேச தரங்களை பின்பற்றிய இந்த சாதனை BSA மற்றும் TRA இரண்டின் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை பிரதிபலிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைன் ராஜ்யத்தில் உள்ள சீன மக்கள் குடியரசின் தூதரகம் மக்கள் விடுதலை இராணுவம் நிறுவப்பட்டதன் 98வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தியது. பஹ்ரைனில் உள்ள தூதரகத்தில் இராணுவ இணைப்பாளரான கர்னல் வாங் தாவோ ஆகஸ்ட் 1, 1927 அன்று மக்கள் விடுதலை இராணுவம் நிறுவப்பட்டதையும் சீனாவின் வளர்ச்சி, தேசிய பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய அமைதி காக்கும் பணிகளுக்கு 98 ஆண்டுகளில் இராணுவம் ஆற்றிய பங்களிப்பையும் எடுத்துரைத்தார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். கெய்ரோவில் உள்ள அரபு லீக் தலைமையகத்தில் நடைபெற்ற மனித உரிமைகள் தொடர்பான அரபு நிரந்தர குழுவின் 56வது அமர்வில் வெளியுறவு அமைச்சகத்தின் சட்ட விவகாரங்கள் மற்றும் மனித உரிமைகள் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் யூசுப் அப்துல் கரீம் புச்சேரி பங்கேற்றார். முந்தைய அமர்வின் பரிந்துரைகளை செயல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை மற்றும் மனித உரிமைகள் குழுவின் அரபு சாசனத்தின் முக்கிய சாதனைகள் குறித்த மதிப்பாய்வு உள்ளிட்ட பல முக்கிய தலைப்புகளை குழு விவாதித்தது. அவரது மாட்சிமை தாங்கிய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா பஹ்ரைன் ராஜ்யத்திற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவன் சி பாண்டியை அல் சஃப்ரியா அரண்மனையில் வரவேற்றார். பஹ்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையேயான வலுவான இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு துறைகளில் அடையப்பட்ட ஒத்துழைப்பின் மேம்பட்ட நிலைகளை மன்னர் மதிப்பாய்வு செய்தார்.
பஹ்ரைன் அரசியல் மேம்பாட்டு நிறுவனம் BIBD முஹர்ரக் நகராட்சி மன்றத்துடன் இணைந்து நகராட்சி பணிகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்த சிறப்பு பயிற்சி வகுப்பை திங்கட்கிழமை நடத்தியது. இந்த பாடநெறி நகராட்சி மன்ற ஊழியர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நிறுவனத்தின் திறன்களை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட தேசிய விழிப்புணர்வை இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஊடக ஆலோசகர் முஹன்னத் சுலைமான் அல் நொய்மி வழங்கிய இந்த பாடநெறி AI-யின் அடிப்படைகள் மற்றும் நகராட்சி பணிகளில் அதன் நடைமுறை பயன்பாடுகளை உள்ளடக்கியது. செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். மீண்டும் வணக்கம். டாக்காவில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளி வளாகத்தில் பயிற்சி பணியில் ஈடுபட்டிருந்த பங்களாதேஷ் விமானப்படை ஜெட் விமானம் மோதியதில் எரிந்த கட்டிடங்களில் இருந்து மீட்கப்பட்ட 27 பேரில் குறைந்தது 25 குழந்தைகள் அடங்குவர் என்று அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தனர். 88 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். இந்த 27 பேரும் மரணமடைந்துள்ளனர். தலைநகரில் உள்ள குர்மிடோலாவில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து திங்கட்கிழமை பிற்பகல் 1:06 மணியளவில் வழக்கமான பயிற்சி பணிக்காக புறப்பட்ட F-7BGI விமானம் சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதாக ராணுவம் தெரிவித்து வருகிறது. கடந்த வாரம் ஏற்பட்ட கனமழை மற்றும் நிலச்சரிவுகளை தொடர்ந்து மற்றொருவர் இறந்துள்ளார் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது சவுத் கொரியா. இதனால் இறப்பு எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இடையில் பெய்த மழையில் இறந்தவர்கள் அல்லது காணாமல் போனவர்களின் மொத்தம் 28 பேர் உயர்ந்துள்ளதாகவும் உள்துறை அமைச்சகத்தின் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.